அரசியல் நிர்வாகம். உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யமானது பல்வேறு பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இவ்வாறு பிரிக்கப்பட்ட தேசங்கள் எத்தனை என்பதில் வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் கருத்து வேறுபாடு நிலவுகின்றது. சிலர் 8 பிரதேசங்கள் என்றும் சிலர் இதனை விட அதிகம் என்றும் கருத்து கூறுகின்றார்கள். அதாவது நமக்கு கிடைத்திருக்கும் தகவல்கள் அடிப்படையில் முழு அரேபியாவும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று மக்கா, மற்றது மதீனா. ஈராக் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று பசரா, இன்னொன்று கூபா. யூப்ரட்டிஸ் மற்றும் டைரிக்ஸ் நதி படுகைகள் மற்றும் ஜசீரா. சிரியா. பாலஸ்தீனத்தை உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் 2ஆக பிரித்தார்கள். ஐலா மற்றும் ரம்லா. எகிப்து 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று எகிப்தின் மேல் பகுதி மற்றும் எகிப்தின் கீழ்ப்பகுதி. பெர்சியா 3ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று குரசான், அசர்பைஜான் மற்றும் ஃபர்ஸ். ஒவ்வொரு பிரதேசமும் பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. அவ்வாறு பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் எத்தனை என்பது தெரியவில்லை. பெர்சியாவில் மட்டும் 47 மாவட்டங்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. முழு நாட்டிலும் இவ்வாறாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100 இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஒவ்வொரு பிரதேசமும் கவர்னர் அல்லது வழி என்று பொறுப்புதாரரால் நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தது. கத்தீப் அல்லது தலைமைச் செயலாளர். கத்தீப் உத் திவான் செயலாளர் இராணுவம். சாஹிப் உல் கர்ராஜ் வருவாய்த்துறை அதிகாரி. சாஹிப் உல் அஹ்தாத் காவல்துறை அதிகாரி. சாஹிப் உல் பைத்துல் மால் கருவூலக அதிகாரி. காலி தலைமை நீதிபதி. சில மாவட்டங்களில் தனிச்சிறப்பு இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மாவட்டங்களின் தலைமை தளபதியாக வலி என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்தில் கவர்னராக பணியாற்றியவர்களின் விவரம் வருமாறு: அபு உபைதா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவின் கவர்னராகவும், அபு உபைதா அவர்களின் மரணத்திற்கு பின் யசீத் பின் அபு சுஃபியான் அவர்கள் சிரியாவின் கவர்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். யசீத் பின் அபு சுஃபியான் அவர்களின் மரணத்திற்கு பின் முஆவியா அவர்கள் சிரியாவின் கவர்னராக வருகின்றார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்து. சாத் பின் அபி பக்கஸ் அவர்கள் கூபா. உத்பா பின் கஸ்வான் அவர்கள் பசரா. அபு மூசா அஷ் அரி அவர்கள் உத்பா அவர்களுக்கு பின் பசராவின் கவர்னராக பொறுப்பேற்கின்றார்கள். இத்தா பின் உசைத் அவர்கள் மக்கா. ஐயாத் பின் கனம் அவர்கள் ஜசீரா பகுதிக்கு கவர்னராக நியமிக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 முக்கியமான அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டார்கள். அதாவது ஆமில் தனிச்சிறப்பு அதிகாரத்தையும் இன்னும் பொது நிர்வாகமாகிய 2 பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டன. காலி நீதித்துறை பரிபாலனம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு நியமனமும் எழுத்துப்பூர்வமாகவே செய்யப்பட்டது. நியமிக்கப்படும் அதிகாரிகளுக்கான அதிகார வரம்புகள் என்ன என்பது பற்றி குறிப்பேடுகள் வழங்கப்பட்டன. அதில் அவர்களுக்கான அதிகார வரம்புகள் மற்றும் கடமைகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. நியமனம் செய்யப்படக்கூடிய அதிகாரி பொறுப்பேற்பதற்கு முன்னால் மக்களவையை ஒன்று கூட்டி தனக்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பது பற்றி பொது அறிவிப்பு செய்தாக வேண்டும் என்று பணிக்கப்பட்டார். இதன் மூலம் பொதுமக்கள் புதிய அதிகாரியின் அதிகார வரம்புகள் என்ன என்பதையும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகள் என்ன என்பது பற்றியும் அறிந்து கொண்டார்கள். இதனால் வரம்பு மீறுகின்ற அதிகாரியை அடையாளம் காணவும், அவர் செய்கின்ற தவறுகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றை எளிதில் சுட்டிக்காட்டவும் மக்களால் இயலுமாக இருந்தது. நியமிக்கப்பட இருக்கின்ற அதிகாரிகளை நோக்கி பொதுவான சில விதிமுறைகளை அவர்களுக்கு ஞாபகமூட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள். அவற்றில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை நான் உத்தரவிடும் படைத்தளபதியாகவோ மற்றும் மக்கள் மீது அடக்கு முறையை கட்டவிழ்த்து விடும் அதிகாரம் கொண்டவராகவோ நியமிக்கவில்லை. மாறாக மக்கள் உங்களது நன்னடத்தைகளை பார்த்து பின்பற்றுகின்ற வழிகாட்டும் தலைவர்களாகவே நியமித்திருக்கின்றேன் என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளனவோ அவற்றினை வழங்கிடுங்கள். அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர்களை அடக்கு முறைக்குள்ளாக்கி விட வேண்டாம். வரம்பு மீறி அவர்களை புகழ வேண்டாம். அது தவறான பாதைக்கு அவர்களை அழைத்து சென்றுவிடும். மக்களது முகத்தில் அறைந்தாற்போல் உங்களது கதவுகளை மூட வேண்டாம்.
வலிமையுள்ளவர்கள் வறியவர்களை ஆக்கிரமிக்க அனுமதிக்கவும் வேண்டாம். அவர்களில் நீங்கள்தான் உயர்ந்தவர் என்ற நினைப்புடன் இருக்க வேண்டாம். அதுவே நீங்கள் அவர்கள் மீது செலுத்தும் அடக்கு முறையின் முதல் படியுமாகும் என்று கூறக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நியமன நேரத்தில் கீழ்கண்ட உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளும்படி ஒவ்வொரு அதிகாரியும் வேண்டப்பட்டார். அதாவது, துருக்கிய குதிரையில் பயணிப்பதில்லை, அழகிய மிருதுவான ஆடைகளை அணிவதில்லை, மிருதுவான மாவினை கொண்டு செய்யப்பட்ட உணவை உண்பதில்லை, பணியால் ஒருவரை வீட்டு வாயில் காப்போனாக நிறுத்தி வைப்பதில்லை, மற்றும் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வண்ணம் வீட்டு வாசலை எப்பொழுதும் திறந்தே வைத்திருப்பது. இன்னும் அதிகார நியமனத்திற்கு முன்பாக மேற்கண்ட அதிகாரியின் சொத்து மற்றும் அவர் வைத்திருப்பவைகளை குறித்து முழு பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வரலாறு நிறைவு பெறுகின்றது. ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.